ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் மொபைலியல். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆயிரக்கணக்கான வீடியோ சஜஷன்ஸ்க்கு மத்தியில் இந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்திருக்க உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். ஓகே நண்பா, இந்த வீடியோவில் நாம் 12,000 பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். 12,000 எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருந்தாலும் ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ்ன்றது கிடைக்குது. அதாவது நான் கேமிங் பர்ஃபார்மன்ஸை சொல்கிறேன். இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது எல்லா மொபைல்ஸுமே பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஷின் மார்க் தான். ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ்ன்றது இருக்குது. ஸோ அது என்னென்ன மொபைல், அந்த மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, யார் யாருக்கு செட் ஆகும், யார் யாருக்கு செட் ஆகாது அப்படின்ற டீட்டெயில்ஸோட இந்த வீடியோவில் நாம் பெஸ்ட்டாக இருக்க கேமிங் மொபைல்ஸை பற்றி பார்த்துடலாம் நண்பா. ஓகே நண்பா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க 600 வாட் உள்ள அமேசான் ப்ளூடூத் ஸ்பீக்கர் நம்ம கிவ்வேல தர போகிறோம். அந்த கிவ்வேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸை போக சொல்கிறேன். இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நண்பா. ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ X6 Neo தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 5 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பரான ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக் பிளாஸ்டிக் பேக் தான். டிசைன் பஞ்சோல் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே சைட் மவுண்டரில் கொடுத்துருக்காங்க. 6.67 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான டிஸ்பிளேவை போக்கோ இங்கே கொடுத்துருக்காங்க. 108+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். 4K வீடியோ சப்போர்ட் இங்கே இல்லைன்றது ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது. அண்ட் அதே சமயம் வைட் ஆங்கிள் கொடுக்கலன்றதும் ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது. 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 13 தான் இந்த மொபைலில் லான்ச் பண்ணாங்க. Dimensity 6080 என்ற ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. இங்கே கொடுத்து என்ன புண்ணியம், Android 14 தான் நான் லான்ச் பண்ணியிருக்கணும். பட் Android 13 தான் லான்ச் பண்ணாங்க. ஆக்சுவலாக பார்த்தா இங்கே 3 வருஷமாவது ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுத்து வந்துருக்கணும். ஸோ இந்த காம்ப்ரமைஸ் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒரு ஜென்ரேஷன் ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். 10 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பா. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் SC ஸ்லாட் அண்ட் IR பிளாஸ்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. 8GB 128GB வேரியண்ட்டை 15,000 லான்ச் பண்ணாங்க. இப்போது என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்த்துடலாமா. பாசிட்டிவ்னு வரும்போது டிஸ்பிளே நல்லாயிருக்கு, பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது, அண்டு பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு ஓகே கேமராவோட பர்ஃபார்மன்ஸ். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது அட்லீஸ்ட் வைட் ஆங்கிள் ஆர் 4K வீடியோ சப்போர்ட் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றாவது கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா 10,000 செக்மெண்ட்டில் இருக்க மொபைலில் ரெண்டுமே கொடுக்குறாங்க. இவங்க அட்லீஸ்ட் ஒன்றாவது கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் Android 13 லான்ச் ஆனது ஒரு சின்ன நெகட்டிவ். இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. உங்களோட பட்ஜெட் இது தான், இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு அண்ட் போக்கோ மேலே ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G35 தான். அண்ட் இதனோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். பஞ்சோல் டிசைன் கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. IPS LCD பேனல் தான். 1000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேமராஸ் இங்கேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. 50+8 என்ற டியூவல் கேமரா செட்டப். 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம், 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிற மொபைல் கூட வைட் ஆங்கிள்லாம் கொடுக்கறது இல்லை. இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். 16 MP செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Unisoc T760 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. அண்ட் 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 4,65,000 பக்கம் அன்டு ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு. அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2.2 ஸ்டோரேஜில் இது ரெண்டாவது. 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகேவாக இருக்குது. 3.5 mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் SC ஸ்லாட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக 4GB 128GB வேரியண்ட்டை 10,000 ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துக்கலாம். ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, UI இது எல்லாமே ப்ரோஸாக இருக்குது. கான்ஸ்னு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது. மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதுவும் இந்த மொபைலில் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா ரீசெண்டாக என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டவுன் கிரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான்.
ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ M6 ப்ளஸ் தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம். பில்டுன்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பேக் கிளாஸ் பேக்குன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் பஞ்ச்-ஹோல் டிசைன், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்டு டிஸ்பிளேன்னு வரும்போது இங்கே 6.79 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 550 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் கேமராஸ்னு வரும்பொழுது 108 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா ப்ளஸ் 2 மெகாபிக்சல் சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. எஸ், 108 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் இங்கே 4K வீடியோ சப்போர்ட் கொடுக்கலன்றது ஒரு நெகட்டிவ். ஏன்னா 1080p வீடியோ 30 fps மட்டும்தான் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். அண்டு பர்ஃபார்மன்ஸ்னு வரும்பொழுது Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 4 Gen AE அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4,45,000 பக்கம் AnTuTu ஸ்கோர்ஸ்ன்றது பெற்று இருக்குது. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 5030 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் 3.5mm ஆடியோ ஜாக், ஐஆர் பிளாஸ்டர் இருந்தாலும் இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 6GB 128GB வேரியண்ட் பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 13,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க. பட் இப்போ ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ என்ன ப்ரைஸிங்ன்றதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம். ஏன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120 Hz கொடுத்துருக்காங்க. அண்டு கேமராஸை சொல்லலாம். ஏன்னா தான் 4K வீடியோ சப்போர்ட் இல்லைனா இங்கே கொஞ்சம் சென்சர் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்டு பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு ஓகே, குறை சொல்ல முடியல. அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது எஸ், வைட் ஆங்கிள் சென்சாரும் 4K வீடியோ சப்போர்ட்டும் இல்லாததை ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன். இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே. போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஏறி இறங்க செய்யுது. அதுக்காக தான். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G45 தான். இதனோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பஞ்ச்-ஹோல் டிசைன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 6.5 inches HD ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. IPS LCD பேனல் தான். டிஸ்பிளே இங்கே ஓரளவுக்கு ஓகேன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே வைட் ஆங்கிள் சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை ஒரு 4K வீடியோ சப்போர்ட்டாவது கொடுத்துருந்துருக்கலாம். ரெண்டுமே கொடுக்கல. ஏன்னா Moto G35 ரெண்டுமே இருக்குது. இங்கே அட்லீஸ்ட் ஒன்றாவது கொடுத்துருக்கலாம்ன்றது ஒரு சின்ன எதிர்பார்ப்பாக இருக்குது. பட் கொடுக்கல. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 3 என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. 13 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ்னு வரும்பொழுது 5,40,000 பக்கம் வாங்கியிருக்கு. அண்ட் 1 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. இன்னொரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் என்ன, பட் கொடுக்கல. 5000 mAh பேட்டரி, 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் SD ஸ்லாட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் Dolby Atmos கொடுத்துருக்காங்க. 4GB 128GB வேரியண்ட்டை 11,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. ப்ரைஸ் ரெகுலராக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போது என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ப்ரோன்னு வரும்போது இதனோட கேமரா பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். அட்லீஸ்ட் பிரைமரி கேமராவும் நம்ம சொல்லலாம். செல்ஃபி கேமராவுமே இங்கே ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இங்கே சூப்பராகவே இருக்குது. பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாம் ஓகே. மோட்டோனாவே நமக்கு க்ளீனான UI கிடைக்கும். ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அட்லீஸ்ட் 4K வீடியோ ஆர் வைட் ஆங்கிள் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அண்ட் HD ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே. மோட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் இதுதான் உங்களோட பட்ஜெட்னா ரீசெண்ட் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ரீசெண்டாக ஏதாவது பர்ஃபார்மன்ஸில் கேமராவில் ஏதாவது அப்கிரேட் டவுன்கிரேட் இருந்ததுன்னா உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9X தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல. பஞ்ச்-ஹோல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 6.72 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் IPS LCD பேனல் தான் தந்திருக்காங்க. பட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1000 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கிறதால அவுட்டோர் விசிபிலிட்டியில் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடாது. 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ 4K வீடியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக பேசலாம். அப்படின்னு பார்க்கும்போது 8 மெகாபிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ் தான் இல்லையா. இங்கே 1080p வீடியோ 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 2 என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ்னு வரும்பொழுது
கிட்டத்தட்ட 5,50,000 வாங்கியிருக்கு. 7 5G பேண்ட் சப்போர்ட்டும் 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. அண்ட் 6000 mAh கொண்ட பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் என்ற சூப்பரான ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. நான் இந்த பட்ஜெட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் ஸ்லாட்டும் நமக்கு தந்திருக்காங்க நண்பா. 4GB 128GB வேரியண்ட்டை 13,000 ரூபாய்க்கு தான் ரெகுலராக ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஒரு சில டைம் ஃப்ளக்சுவேஷன்ஸும் ஆகுது. ஸோ இப்போது என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் கேமிங் கொஞ்சம் நான் விளையாடலான்னு நினைக்கிறேன் ப்ரோ, மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணலான்னு நினைக்கிறேன் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் சூட் ஆகலாம். ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 2 பர்ஃபார்மன்ஸ் இங்கே கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. அண்ட் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியுன்றது பாசிட்டிவாக இருக்குது. பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் டிஸ்பிளேமே ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் செல்ஃபி கேமராவை மட்டும் இங்கே ஒரு 16 MP செல்ஃபி கேமராவாக கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். பட் கொடுக்கல. ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்துருப்பீங்க. பட்ஜெட் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அண்ட் கையோட ஃபுல் ரிவ்யூவும் செக் பண்ணிக்கோங்க. பர்ஃபார்மன்ஸ் எதாவது டவுன் கிரேட் இருக்கா, ஹீட்டிங் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, கேமராலாம் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவில் கிடச்சிரும். ஸோ ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ 1 monthக்குள்ளே 600 likes ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவ்அவே நான் கண்டக்ட் பண்ணிடுவேன். ஸோ நண்பா, ஆஃப்டர் ரீச்சிங் 600 வீடியோஸ் இன் 1 month நம்ம இந்த கிவ்அவேவோட வினர் அனௌன்ஸ் பண்ணுவோம். எத்தனை வீடியோ 600 likes 1 monthக்குள்ளே ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவ்அவேல தருவோம். ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் பரவாயில்ல, இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். அண்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்ல. அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நண்பா. ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட இறுதி கொண்ட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.